உடனடியாக இந்தியா உங்க கையில் இருக்கக்கூடிய 5.3 மில்லியன் மெட்ரிக் டன் crude oil சர்வதேச சந்தையில வித்தாகணும் அப்படின்னு இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இந்தியாவை மிரட்டுகிறது. இன்னொரு பக்கம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நகரங்களில் எல்பிஜி சிலிண்டருடைய தேவையும் தட்டுப்பாடும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக சில செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இது எல்லாம் கடந்த 24 மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சீனாவினுடைய கப்பல் மிக இலகுவாக எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் போர்ச்சூழலை பொருட்டே படுத்தாமல் தனக்கு தேவையான பெட்ரோலிய பொருட்களை அரபு நாடுகளில் இருந்து சுலபமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்தியாவுக்கு இது போன்ற ஒரு நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது? ஆனால் சீனா மிக 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 தந்திரமாக எப்படி இதை இலகுவாக கையாளுகிறார்கள்? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த யுத்தத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி மக்கள் நேரடியாக பாதிப்படையும் அளவுக்கு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உலகம் முழுக்கவே க்ரூட் ஆயில், எல்என்ஜி, எல்பிஜி எல்லாமே ஒரு பெரிய ஸ்கேர்சிட்டி ஆயிருக்கு. அடிப்படையில் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்துல ஈரானினுடைய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கக்கூடிய பகுதி மூடப்பட்டுருச்சு. ஈரான் அந்த வழியாக எந்த கப்பல் வந்தாலும் நாங்கள் அதை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இதுல குறிப்பாக சீன கப்பலுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 30 கப்பல், இது சீனா கப்பல் கிடையாது, அமெரிக்காவினுடைய கப்பல். இந்த அமெரிக்க கப்பல் தன்னுடைய நிறுவனத்தினுடைய பெயரை ஆங்கிலத்தில் இருந்ததை சீன நிறுவனமாக பெயரை மாத்திக்கிட்டு, அதாவது பெயிண்ட மாத்திக்கிட்டு இதே ஹர்முஸ் வளைகுடா வழியாக உள்ளே சென்று இந்த க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணுவதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது குறித்து ஈரான் என்று சில தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. சர்வதேச ஊடகங்களும் சில தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. சோ இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில சீன கப்பலை தவிர வேற எந்த கப்பலும் போக முடியாது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான கடல் பகுதி, ஒரு பெண்டு. இதுல பாத்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் அந்த பெண்டு இருக்கும். அது வழியா தான் கப்பல் சவுதியிலிருந்து வந்தாலும் சரி, ஈராக்ல இருந்து வந்தாலும் சரி, இல்ல யுஏஇயா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில இருந்து பெட்ரோலோ, க்ரூட் ஆயில், எல்பிஜி எல்லாத்தையும் எடுத்து வரும்போது அது வழியா தான் வந்தாகணும். அது யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அது சர்வதேச கடல் பகுதி மட்டும் கிடையாது, ஈரானினுடைய கடல் பகுதி 12 நாட்டிக்கல் மைலுக்கு உள்ளதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 55 கிலோமீட்டர்ல கப்பல் கடக்கக்கூடிய ஆழமான பகுதிகள் இருக்கு. சோ அப்ப ஈரான் வெளிப்படையா சொல்லிட்டாங்க, எங்களுடைய கடற்படை அங்க நிற்கும். அமெரிக்க கப்பலோ ஐரோப்பிய கப்பலோ எந்த கப்பல் உள்ள வந்தாலும் நாங்க அடிப்போம்னு சொல்லிட்டாங்க. 700க்கும் அதிகமான கப்பல் அங்கங்க ஹார்பர்ல அப்படியே நின்றுட்டு இருக்கு. இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கப்பல்கள்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடுல இருந்து நீர் தட்டுப்பாடு வரைக்கும் மிகப்பெரிய கிரைசிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஈரான் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னா, இந்த யுத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெட்ரோலுக்காக மட்டும்தான். சீனாவுக்கு ஈரான் பெட்ரோல் கொடுக்கறத அமெரிக்கா விரும்பல. ஏன்னா சீனா உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரமாக அமெரிக்காவை விட ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கமாக வளர்ந்து வர்றாங்க. அதை மட்டுப்படுத்தணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஏகாதிபத்திய கொள்கையாக அமெரிக்கா நினைக்குது. இன்னொரு பக்கம் சீனா எக்கச்சக்கமான ஆயுதங்களையும் டெக்னாலஜிகளையும் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஈரானுக்கு கொடுக்குறாங்க. ஈரான் அந்த பிராந்தியத்துல ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து நிக்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு ஆபத்தாக இஸ்ரேல் பாக்குது. அதே சமயத்துல ஈரானினுடைய இஸ்லாமிக் புரட்சியா இருக்கட்டும், இல்ல இஸ்லாமிய சியா மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தேசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தேசத்தை கண்டு அரபு நாடுகள்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அங்க நிறைய நாடுகள்ல இன்னும் மன்னராட்சி தான் நடக்குது. அந்த மன்னராட்சியை மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு இது போல இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த யுத்தத்துக்கு பல காரணங்கள் இருக்கு. அமெரிக்காவுக்கு ஒரு காரணம் இருக்கு, இஸ்ரேலுக்கு ஒரு காரணம் இருக்கு, சவுதி அரேபியாவுக்கு ஒரு காரணம் இருக்கு, சீனாவுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்படி இந்த யுத்தத்தை மையமாக வைத்து எல்லோருக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஈரான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த யுத்தத்துல என் கூட யாரெல்லாம் நிக்கலையோ அவங்களுக்கு நான் பெட்ரோல் சப்ளை பண்ண முடியாது, என்னுடைய ஹர்முஸ் வளைகுடா வழியாக கப்பல்களும் நான் போக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கராரா இருக்கிறாங்க. ட்ரம்ப் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறார், இந்த வழியா கப்பல் போக அனுமதிக்கல அப்படின்னா நாங்க ஈரானை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம், மொத்தமா சிதைச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறார். ஏன்னா அமெரிக்காவுக்கு வேற வழியே கிடையாது, மொத்தமா மாட்டிக்கிச்சு. அமெரிக்காவினுடைய ஐரோப்பாவினுடைய பொருளாதாரம் மொத்தமா மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இன்னொரு பக்கம் இந்தியாவுக்குள்ள வருவோம். இந்தியா முழுக்க முழுக்க தன்னுடைய எல்பிஜி, க்ரூட் ஆயில், எல்என்ஜி எல்லா தேவைகளுக்கும் இந்த ஈரானினுடைய கடல் பரப்பை நம்பிதான் இருக்கு. ஈரான் என்ன பண்றான், சீனா கப்பல் அலோவ் பண்றான். ஏன் சீனா கப்பல் அலோவ் பண்றான்? இந்த யுத்தத்துல சீனா அவங்களுடைய வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில ஈரானோடு நெருக்கமா இருக்கு. அமெரிக்கா அடிக்கும் போதும் சரி, இஸ்ரேல் அடிக்கும் போதும் சரி, ஈரானுக்கு தேவையான ஆயுத உதவிகள், உளவு பிரிவு உதவிகள், இது மட்டும் இல்லாம இன்னும் ரொம்ப நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி எல்லா ஃபெசிலிட்டியுமே சீனா வெளிப்படையா தர்றான். சோ அப்ப இது ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா சீனா ஈரானை பேக் பண்ணி நிக்குது. இந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சீனாவுக்கு நோ சொல்லவே கிடையாது. வாங்க, பெட்ரோல் தானே வேணும்,
இந்த வழியா நீங்க வாங்க, க்ரூட் ஆயில் நீங்க எடுத்துட்டு போலாம், கேஸ் எடுத்துட்டு போலாம், உங்களுக்கு நான் அனுமதி பண்றேன். ஏன்னா சீனாவினுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 70-80% இந்த ஈரானுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ் ரூட்டை நம்பி தான் இருக்கு. அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நமக்கு தேவையான க்ரூட் ஆயில், பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கான அந்த க்ரூட் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, இது ஏதோ நம்ம நாட்டுல இருந்தெல்லாம் நம்ம எடுக்கல. நாமளும் அரபு நாடுகள் இருந்தா வாங்கிட்டு இருக்கோம். ஈரான்ல வாங்குறோம், ஈராக்ல வாங்குறோம், சவுதியில வாங்குறோம், ஒமன்ல வாங்குறோம், UAE எல்லா நாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 88% நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 88% இறக்குமதி இருக்கு பாத்தீங்களா, இந்த மொத்தத்துல கிட்டத்தட்ட 50-60% இந்த ஈரானினுடைய கடல் பரப்பான ஹெர்முஸ் வளைகுடா வழியா தான் வருது. ஈரான் இந்த வழியா இந்தியா கப்பலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த யுத்தத்துல இந்தியாவாக இருந்தாலும் சரி, அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, இல்ல சீனாவாக இருந்தாலும் சரி, வெளிப்படையா என்னோட நில்லுங்க, எனக்கு பேக்கப்பா நில்லுங்க. நேரடியா நீங்க ஆயுதம் தரலாம் கூட பரவாயில்ல, பின்னாடி இருந்து எங்களுக்காக உதவியா நில்லுங்க அப்படிங்கிற ஸ்டாண்டை வைக்கிறாங்க. அந்த ஸ்டாண்ட்ல சீனா மட்டும் தான் உறுதியா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் உறுதியா தான் இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய தரப்பு இந்த யுத்தத்தில் ஈரானோடு நிற்கவில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ஈரான் வெளிப்படையா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய கப்பல் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. நம்ம கப்பல் மட்டும் கிடையாது, சர்வதேசத்துல பல நாடுகளுடைய கப்பல் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக போவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால கிடுகிடுகிடுன்னு பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல தமிழ்நாடா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், எல்லா ஊர்லயுமே வேக வேகமா ஹோட்டல் எல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஹோட்டல்ல மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த கமர்ஷியல் சிலிண்டருக்கான தேவை அப்படிங்கிறது தட்டுப்பாடாயிருச்சு. அதுல மாற்று கருத்தே கிடையாது, தட்டுப்பாடாயிருச்சு. இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு தேவையான இந்த சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 80-85% இந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் வந்து இந்த ஈரானுடைய இந்த ஹர்முஸ் வளைகுடா வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. அதே போல LNGல 50-60% இந்த ஹர்முஸ் வளைகுடா வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஈரான் இல்ல, ஈரானுடைய கடல் பரப்பு இந்தியாவுக்கு உதவிகரமாக இல்லை என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய வீட்டுல அடுப்பு எரியாது. குறிப்பாக நகரங்கள்ல வாழக்கூடிய கிட்டத்தட்ட 30-40 கோடி மக்கள், இவங்க எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க LPG நம்பி தான் இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க சிலிண்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல 4 விறகையாவது போட்டு சோறாக்கி சமைச்சு சாப்பிட முடியும். ஆனா சிட்டிக்குள்ள வாய்ப்பே இல்லை. இது வந்து வீடுகளுக்குள்ள இருக்க பிரச்சனை அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த வீட்டையெல்லாம் தாண்டி நீங்க மருத்துவமனையா இருக்கட்டும், இல்ல கல்வி நிலையங்களா இருக்கட்டும், இல்ல உரம் தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இது மாதிரி பல நிறுவனங்களுக்கு, மிக 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 முக்கியமான நிறுவனங்களுக்கு, அத்தியாவசிய தேவையை உள்ளடக்கிய நிறுவனங்களுக்கு இந்த LPG, LNG எல்லாம் தேவைப்படுது, கேஸ் எல்லாம் தேவைப்படுது. இது எல்லாமே வந்து ஒரு சிக்கலான சூழலை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு தகவலின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த LPG-னுடைய விலையேற்றம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து $10 தாண்டி போகுது சர்வதேச சந்தையில் அப்படின்னா, இந்தியாவினுடைய GDP-ல 0.5% நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சர்வதேசத்துல இருந்து நமக்கு ஒரு மிரட்டல் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இந்திய அரசாங்கம் விசாகப்பட்டினம், மேங்களூர், அதுவும் இல்லாம பதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகா பகுதி, இங்க மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க. அங்க க்ரூட் ஆயில் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. 5.3 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் அங்க வச்சிருக்காங்க. இதனுடைய தேவை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9-10 நாள் கன்சப்ஷன் தேவை இந்தியாவுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதை பூர்த்தி செய்யற அளவுக்கு நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டே இருப்போம். இது வந்து ஒரு மேண்டேட்டரியான ஒரு நடைமுறை. எப்படி வந்து ரேஷன் கடைகள்ல அரிசி போடுவதற்காக மிகப்பெரிய வேர் ஹவுஸ்ல இந்தியா வந்து உணவு தானிய பொருட்களை வந்து ஸ்டாக் வச்சிருக்காங்களோ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குதோ, அதே போல இங்க க்ரூட் ஆயில, பெட்ரோலிய, கேஸ தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக பல செட்டப்புகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயில் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. சர்வதேச லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்னே சொல்லுவாங்க. ஒரு கிரைசிஸான காலகட்டத்தில் மட்டும் பயன்படுத்துவதற்காக. அது வரைக்கும் இந்த ஆயிலை தொடவே மாட்டாங்க, அப்படியே பத்திரமா இருக்கும். இதை வந்து நீங்க வந்து எடுத்து வந்து பயன்படுத்த உடனும் அப்படின்னு சொல்லி சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய சில மிரட்டல்கள் வருது. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, சர்வதேச மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலுடைய விலை அதிகமாகுது, ஏன்னா தட்டுப்பாடு அதிகமாகிறதுனால இந்தியா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 5.3 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் க்ரூட் ஆயில சந்தைக்கு விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை குறை விடுறாங்க. இந்தியா முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ். அதே சமயத்துல இன்னைக்கு இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸ் தேவையா இருக்கட்டும் இல்ல பெட்ரோல் தேவையில பிரியாரிட்டிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல குக்கிங் கேஸும் டொமஸ்டிக் தேவையானதுக்கு, 2வது ஃபெர்டிலைசர்ஸ், 3வது மேனுஃபேக்சரிங் டீ பிளான்டேஷனுக்கு தேவையானதை வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 33 கோடி மக்கள் வந்து எல்பிஜியை நம்பி மட்டுமே இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான எல்பிஜி பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்க. அதனாலதான் 20-25 நாள் அப்படிங்கிறத இந்த கேஸ் புக்கிங் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைமிங்கை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த நேரத்துல மக்கள் பேனிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போன் அடிச்சு அந்த சிலிண்டர்களை புக் பண்ணி வீட்டுல ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் வந்து தேக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு பெரிய கிரைசிஸ் ஆயிரும், பிளாக் மார்க்கெட்டா மாறிடும். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பண்ணி வாங்கி அதை கமர்ஷியலுக்கு விற்பாங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் மாறிடும். அதனாலதான் இன்னைக்கு அரசு வந்து சில திட்டங்களை வந்து வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா,
இந்திய அரசாங்கம் C3C4 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேன் பூட்டேன் ப்ரொப்பலைன் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெட்ரோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ட சொல்லி இதனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதை வைத்து நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோலியம் பொருட்கள், அதை வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கட்டும், HPCL இருக்கட்டும், இல்லை வந்து BPCL இருக்கட்டும், இவங்க மூலியமாக சில மூவ்மெண்ட்ஸ் வந்து பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக மாறிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக ஈரான் நமக்கு பெட்ரோல் கொடுக்க மாட்டாங்க. இந்த யுத்தத்தில் நாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் சாதகமாக நிற்கிறோம். நமக்கு இது பாசிட்டிவா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால US, அல்ஜீரியா, நார்வே, கனடா இந்த நாடுகள்ட்ட இருந்து ஆல்டர்னேட் சப்ளை வாங்குறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கிறார்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெங்களூர்ல நேத்தைக்கே பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் ஹோட்டல் அசோசியேஷனுடைய தலைவர் வந்து 10% மேல LPG வந்து ஷார்டேஜா மாறி இருக்கு அப்படின்னு PC ராவ் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. அதனால பெங்களூர்ல சில ஹோட்டல்லாம் மூடப்படுது, சென்னையில கூட மூடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இதை ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை பயன்படுத்தி இந்த எண்ணெய் வணிகத்தை, அது மட்டும் இல்லாம LPG கேஸ் வணிகத்தை இந்தியா செய்ய வேண்டும் என்றால் இந்தியா இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டும். குறைஞ்சபட்சம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உறுதுணையாக நிற்காமல் கட்டாயம் ஈரான் பக்கம் நின்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை நிரந்தரமா சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. இல்லைன்னா நம்ம வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ் நாடி போகலாம். ஏற்கனவே அமெரிக்கா வெளிப்படையா என்ன சொல்றோம் அப்படின்னா, சர்வதேச சந்தையில குரூட் ஆயில் விலை அதிகமாகிறதுனால இந்தியாவில் பெட்ரோல் விலை கூடும், அதே சமயத்துல கேஸ் விலையும் கூடும். இதெல்லாம் நீங்க சமாளிக்கணும், ஐரோப்பிய நாடுகளும் சமாளிக்கணும். அப்படின்னா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கி நீங்க சர்வதேச சந்தையில வித்துக்கலாம், 30 நாள் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த 30 நாள் டைம் அப்படிங்கிறது ஏன் அமெரிக்கா கொடுக்குது அப்படின்னா, 30 நாளுக்குள்ள இந்த யுத்தம் முடிஞ்சிருங்கிற தைரியத்துல கொடுக்குது. ஆனா இன்னைக்கு ஈரான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. நாங்க 20 வருஷமா யுத்தத்துக்கு தயாராயிட்டு இருந்தோம், அதனால இந்த வாரம் வந்து இன்னைக்கு நேத்தெல்லாம் முடிக்க முடியாது, ஒரு மாசத்துல முடியாது, இது வருஷ கணக்குல போகும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ அப்ப இந்த எண்ணெய் வணிகத்தை அடிப்படையாக வைத்த இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஈரான் மிக ஸ்ட்ராட்டஜிக்கலாக எங்களோடு நிற்பவர்களுக்கு நாங்கள் எண்ணெயை சர்வதேச மட்டத்தில் நாங்க எந்த தங்கு தடையும் இல்லாமல் கொடுப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சீனா எண்ணெய் வர்த்தகத்துல வந்து எப்பவும் போல இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு, உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது.